பார்த்தீங்கன்னா இப்போ நத்தலின்னு ஒரு ஆள், இந்த நத்தலிங்கிற ஒரு ஆளுக்கு என்ன கிடைச்சிது? என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? நத்தலின்னு சொல்லுகிற ஒரு பர்சனுக்கு என்னெல்லாம் கிடைக்குது? அங்கே வாசிக்க கேட்டீங்களா? வாசிக்க கேட்டதில் என்ன கிடைச்சிது? முதல்ல தயை பெற்று, தயவுன்னா என்னது? கடவுளுடைய தயவு. கடவுளுடைய தயவுங்கிறது என்னது? உங்களிடத்துல எந்த தகுதியும் இல்லாத உங்கள் மேல இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கருணை காட்டுறான். இறைவன் என்ன செய்யறான்? கருணை காட்டுறான். இந்த உலகத்துல கருணை காட்டாத மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல யாருமே என்ன செய்யல, நம்ம மேல கருணை வைக்கிறதுக்கு மனுஷர்கள் யாரும் இல்லை. தகப்பனை போல கருணை வைக்கிறதுக்கு, தாயை போல கருணை வைக்கிறதுக்கு, சகோதரனை போல கருணை வைப்பதற்கு, சகோதரியை போல கருணை வைப்பதற்கு, புருஷனை போலையோ மனைவியை போலையோ கருணை வைப்பதற்கு நம்மிடத்துல இல்லை. ஆகவே தேவனிடத்துல நாம் என்ன செய்யணும்? தேவன் உன் பெயரில் தயவு பெறும்படியாக உனக்கு தயவு செய்வதற்கு தேவன் உன்னிடத்துல வந்திருக்கிறார். இந்த நாட்களில் உங்கள் மேலே தேவன் என்ன செய்கிறார்? தயவு செய்கிறார். பிறர் தயவு செய்யாமல் இருக்கும்போது உங்களுக்கு யார் தயவு செய்கிறா? தேவன் தயவு செய்கிறார். இப்போ தேவன் எனக்கு பிறருடைய எந்த தயவும் எனக்கு இல்லை, ஆனால் தேவனுடைய தயவு என் மேலே இருக்குதுன்னு நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ தயவுனால நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆக போகுது? திருப்தி அடைய போகுது. இந்த உலகத்தில் போதுங்கிறது மனுஷன் சாப்பாட்டில் மட்டும்தான் போதும்னு சொல்ல முடியும். மற்றதெல்லாம் போதாதுன்னு சொல்லுவான். அப்படி தானே? எதுலேயும் மனுஷனுக்கு திருப்தி இருக்காது. வருமானத்தில் திருப்தி இருக்காது, நகையில் திருப்தி இருக்காது, வாங்கி வச்சிருக்கிற சாரிகளில் பெண்களுக்கு திருப்தி இருக்காது, வாங்கி வச்சிருக்கிற வேஷ்டி சட்டு பேண்ட் சட்டில் பனியனில் ஆண்களுக்கு என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. இப்படி எல்லாவற்றிலையும் திருப்தி இல்லாத இந்த உலகத்தில் கடவுளுடைய தயவு நம்ம மேலே இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருப்தி உள்ளதாக. இந்த வாழ்க்கை திருப்தி உள்ளதாக இருக்கும். இதை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, காலையில் அவருடைய தயவு ஒன்றை என்ன செய்யுமா? திருப்திப்படுத்துமா. எப்போ தேவ தயவு மனுஷன் மேலே கிடைக்குது? காலையில் கிடைக்குது. எப்போ கிடைக்குது? காலையிலே தேவ தயவு மனுஷன் மேலே கிடைக்குது. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கழிவுந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். இப்போ என்ன செய்யணும்? வாழ்நாள் முழுவதும் மிகுந்த சந்தோஷத்தோட, நல்ல நடனத்தோட, நல்ல எப்போதும் வாயில பாட்டோட, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா எப்போ கடவுள் உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய நேரம்? உங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதிகாலமே விடியலுக்கு முன்னதாகவே இறைவனை தேடக்கூடிய மனநிலை இருந்ததுன்னா, இறைவன் விடுவதற்கு முன்பதாக என்னுடைய அந்தகாரம் விலகணும், என்னுடைய இருள் விலகணும், என் வாழ்க்கை ஒளிமயமாக மாறணும், என் தேவனுடைய தயவு எனக்கு வேணும். தெய்வ தயவு இல்லாமல் நான் இந்த விடியலை நான் சந்திக்கக்கூடாது. எனக்கு ஒரு விடியல் வரட்டும், எனக்கு ஒரு விடியற்காலம் வரட்டும், என்னுடைய வாழ்வின் காலம் விடியட்டும். என்னுடைய வாழ்வின் காலத்தில் நான் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவ தயவு என்ன சொல்லுகிறது? உமது கிருபை வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அவருடைய தயவு உங்கள் மேலே இருக்குது. யாருடைய தயவு? தேவன் இன்றைக்கும் தேவன் பொறுமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்? தயவு உள்ளவராக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? பொறுமையும் தயவும் நிறைந்தவராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் மறுபடி பிறக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும்? மறுபடி பிறக்கணும். எப்படி பிறக்கிறது? தாய் வயிற்றில் போய் பிறக்க முடியுமா? தெய்வ தயவை பாருங்க. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி என்ன செய்தார்? ஒரு தாயார் ஒரு இன்னொரு தாயாரை ஆசீர்வதிக்கிறாங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? கிருபை பெற்றவளே வாழ்க, தயவு பெற்றவளே நீ வாழணும்.